ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வீடு ஷிஃப்ட் பண்றதுனாலே எல்லாருக்கும் பெரிய தலைவலி தான். ஆனா சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதை சேஃபா பேக் பண்ணி மூவ் பண்ணி கொடுக்கறாங்க. சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், உங்கள் பொருள் எங்கள் பாதுகாப்பு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பனிமலை அது உடஞ்சுதான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதை நோக்கி தான் எல்லாருடைய அந்த இதுவும் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பனிமலைக்கு கீழே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்தில் அந்த மலையிலேருந்து வரப்பட்ட அந்த டிபரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு தற்காலிக ஒரு அணை போடுது. அதுக்கப்புறம் அந்த பனிமலை அங்கேருந்து விழுந்த உடனே அந்த ப்ரெஷரில் இவ்வளோ நாள் தேங்கி இந்த தண்ணியிலேருந்து டிபரிஸ்லேருந்து எல்லாமே அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து நமக்கு இங்கே பரப்பப்பட்ட மிக முக்கியமான ஒரு தியரி. வெளிப்படையாக இன்னைக்கு காலையில் இந்த நேபாளில் இந்த மாதிரியான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்த ஆன்லைன் செய்திகளாகட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் செய்திகளாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்னை பார்க்க முடியும். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இதுக்கு குளோபல் வார்மிங் காரணம், இதுக்கு ஹெவி ரெயின்ஃபாலே இல்லை, ஹெவி ரெயின்ஃபாலோ கிளவுட் பஸ்டோ அங்கே இல்லை அப்படிங்கிற போது எப்படி அப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்வி சாதாரண அறிவு இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான். இதை உலக நாடுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸா, மிக குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்து இது சம்பந்தமாக விரிவான ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை போட்டு விசாரணை நடத்தணும். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு முக்கியமான செய்தியோட இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது, மிக குறிப்பாக நேபாளையும் சேர்த்து. ஏன்னா நேபாளில் தான் இது ஏற்பட்டது. ஆனாலும் ஒட்டுமொத்த இந்த ஆசிய நாடுகளையே இந்த சம்பவம் அப்படிங்கிறது உலுக்கி இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக செய்தி எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நேபாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறது, இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த பின்னணிக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்துக்கான அப்டேட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போது வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. இதில் 130க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதில் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வருது. அதுக்கப்புறம் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. 19 பிரிட்ஜு, அதுக்கப்புறம் 18 மேஜர் ஹைட்ரோ இந்த திட்டங்களுக்கான விஷயங்களும் இதில் அடித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். இப்போது இது எல்லாமே கரண்ட் அப்டேட்ஸ். ஆனால் இதில் மிக முக்கியமாக நேபாளிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை குழு ஒரு செய்தியை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2019க்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம், கொரோனா அப்படிங்கிற அந்த வைரஸ் சீனாவிலிருந்து பரவி அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பரவி லாக்டவுன் உள்ளிட்ட பல சிக்கல்களை நாம் சந்தித்தோம். உலகமே சந்திச்சது. எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது. பல நடுத்தர குடும்பங்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சேவிங்ஸையும் அந்த கொரோனா டைமில் இழந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருந்த பாதிப்பால். ஸோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எது நடந்தாலும் அது ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கக்கூடும், உலகமே ஒரு கிராமம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போது இந்த நேபாள் பத்திரிகையாளர்கள் குழு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வெளிப்படையாக இன்னைக்கு காலையில் இந்த நேபாளில் இந்த மாதிரியான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்த ஆன்லைன் செய்திகளாகட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் செய்திகளாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்னை பார்க்க முடிஞ்சு. என்ன பேட்டர்ன் அப்படின்னா, குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் கிளவுட் பஸ்ட்டு, அதாவது புவி வெப்பமயதலானதால் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் கிளவுட் பஸ்ட்டு, மேக வெடிப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட வெள்ளம் இது அப்படின்னு வெரைட்டியாக இதுதான் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கக்கூடியது ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இதில் 3வது காரணத்தை யாருமே சொல்லலை. ஆனால் அந்த 3வது காரணத்தை சொன்னவர்கள் யார் அப்படின்னா, நேபாளத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள். எப்போவுமே பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பிரளயமாக வெடிக்கும் போது இதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். நானும் ஒரு பத்திரிகையாளர்ங்கிற முறையில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இதுல இந்த சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் நடந்த அந்த ஃப்ரீக்வென்சியின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போதே, அவங்க சொன்ன விஷயத்த நம்ம என்னன்னு பார்க்கலாம். நேபாளத்துல ரசுவா அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அதாவது இந்த மிகப்பெரிய அந்த வெள்ளம் ஏற்பட்டு, அதுல இந்த மணல்லேருந்து எல்லாமே அடிச்சுட்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது அப்படிங்கிறது ரசுவா அப்படிங்கிற அந்த மாவட்டத்துல. இந்த மாவட்டம் அப்படிங்கிறது சீனா மற்றும் திபெத் எல்லையில ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதோடைய சிசிடிவி கேமரா காட்சிகள் தான் நம்ம பார்த்தோம். அதுல மிக முக்கியமா ஒரு கேட், ஒரு பெரிய ஒரு கட்டுமானம் இருக்கும். அந்த கட்டுமானம் முழுக்க முழுக்க அடிச்சு செல்லப்படுறது எல்லாமே இந்த ரசுவா மாவட்டத்துல தான். இது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில 9 மணி அளவுல நார்மல் லைஃப் போயிட்டு இருக்கும்போது, அந்த நேபாளத்தோடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரசுவா மாவட்டத்துல அதுல வந்து போட்சே கோஷா அப்படிங்கிற ஒரு ஆறு. அந்த ஆறு வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ஆற்றுல வந்து அதோட நீர்மட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, பாறைகள், பனி, மண்ணு, சேறுன்னு சொல்லிட்டு வெள்ளம் போல, அதாவது காட்டாற்று வெள்ளம் போல அது அடித்து வரப்பட்ட காட்சிகள் நாமளே பார்த்தோம். இது எல்லாமே அதுல தான் வருது. ஸோ இப்போ இந்த போட்சே கோஷே இந்த ஆறுடைய நீட்சி வந்து திரிசூலி அப்படிங்கிற இன்னொரு ஆறு. அந்த திரிசூலிங்கிற ஆறு தான் நம்ம இந்தியாவுக்குள்ள கண்டக் அப்படிங்கிற ஆறா வந்து நுழையுது. ஸோ நேபாளில் உருவாகி அங்கேருந்து திரிசூலியா உருவாகி அதுக்கப்புறம் கண்டக்கா அந்த ஆறு வந்து இந்தியாவுக்குள்ள நுழையுது. ஸோ இதோடைய பாதிப்புகள் நமக்கும் தான் இருக்கு. நமக்கு இதில் மிக முக்கியமான ஒரு செய்தியும் இருக்கு. அது வந்து இந்த காணொலியை கடைசியில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் இன்டகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட், இந்த அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகள் இது சம்பந்தமா வந்து ஆய்வில் வந்து இறங்குறாங்க. அதுவும் குறிப்பா இந்த லெண்டே கோலா அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரிய இந்த பனிமலை அது வந்து உடஞ்சுதான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதை நோக்கி தான் எல்லாருடைய அந்த இதுவும் வந்து வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பனிமலைக்கு கீழே ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு. அந்த நீர்த்தேக்கத்துல அந்த மலையிலேருந்து வரப்பட்ட அந்த டிபரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு தற்காலிக ஒரு அணை போடுது. அதுக்கப்புறம் அந்த பனிமலை அங்கிருந்து விழுந்த உடனே அந்த ப்ரெஷர்ல இவ்வளவு நாள் தேங்கி இந்த தண்ணியிலேருந்து டிபரிஸ்லேருந்து எல்லாமே அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து நமக்கு இங்க பரப்பப்பட்ட மிக முக்கியமான ஒரு தியரி. இந்த தியரிக்கு வந்து இன்னும் வலு சேர்க்கும் விதமா சீனாவுடைய தரப்புல இருந்து சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வந்து வெளியிட்டாங்க. ஏன் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ இது எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இந்த உலகமே இந்த புவி வெப்பமயமாதல், அதனால வந்து பனிப்பாறை உருகிடுச்சு, அதுலேருந்து தண்ணி ஏற்கனவே வந்து தேங்குச்சு, அதுக்கப்புறம் அந்த பனிமலை உடஞ்சு அந்த ஆற்றுல விழுந்து அடிச்சுட்டு வந்து எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம மத்தியானத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டோம். ஓகே, இதுதான் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், மிக குறிப்பாக பத்திரிகையாளர்கள், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சைனா இந்த இமயமலை பகுதியில் செய்து வரக்கூடிய கட்டுமானங்கள், மிக குறிப்பாக ஜியோகாங் செட்டில்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜீராங் நகரம் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை சைனா அங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திபெத்துக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். திபெத்தை வந்து ஆக்கிரமித்து தான் சைனா வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி திபெத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கையான விஷயங்களை அழித்து விட்டு திபெத்தியர்களையும் விரட்டி விட்டு மற்ற பகுதியிலிருந்து சீனர்கள் எல்லாமே அங்க வந்து அவங்க மறு கட்டுமானம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேகமா மறு கட்டுமானம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது திபெத், இந்த சர்வதேச திபெத் இந்த போராளிகள், அவங்க அதுக்காக குரல் கொடுக்கிற சமூகங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. ஸோ இப்போ இந்த ரெண்டு கட்டுமானம், ஒன்று ஜியோகாங் செட்டில்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிராங் நகரம் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அந்த ஹிமாலயாஸ்ல வந்து சீனா செய்து வருகிறது. இந்த கட்டமைப்புக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் கூடுதலான அதிர்ச்சியான விஷயம். என்ன அப்படின்னா, மலைப்பகுதியையே வெட்டி அதை வந்து சமவெளியா மாற்றத்துக்கான வேலைகளை சீன அரசாங்கம் செய்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பனிமலை அப்படிங்கிறது
அது வந்து உருகுச்சு அப்படின்னா புவி வெப்பமயமாதல் நம்ம வந்து காரணம் சொல்லலாம். ஆனா இவ்வளவு பெரிய பனிமலை அப்படிங்கிறது வந்து திடீர்னு உடைஞ்சு அது வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா, இது பனிமலை உருகுறத நம்ம வந்து குளோபல் வார்மிங்ல பார்க்குறோம். ஆனா பனிமலை திடீர்னு ஒரு பாறவே டமால்னு வந்து உடைஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா, இதுக்கான காரணம் என்ன? ஸோ அந்த மலை, அந்த ஒட்டுமொத்த இமாலய மலையும் எத்தகைய ஒரு அந்த பனியால வந்து சூழப்பட்டிருக்கிறது, எவ்வளவு டன்ஸ் ஆஃப் ஐஸை வந்து அது பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா இந்த பகுதியில மட்டும், குறிப்பாக சீன திபெத் எல்லையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில, அந்த மலையால வந்து அந்த அவ்வளோ பெரிய ஐஸ் மலையை வந்து கட்டமைச்சு பிடிச்சி வைக்க முடியலன்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதோடைய கனெக்ட் பண்ணி தான் இவங்க இது சொல்றாங்க. குறிப்பாக ஜிராங் அப்படிங்கிற நகரம், யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு கட்டமைப்பு, சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு நகரத்தையே இயற்கையை அழித்து விட்டு, அந்த மலையுடைய ஒட்டுமொத்த இயற்கை எழில் எல்லாத்தையுமே கொலை செய்து விட்டு, ஒரு நகரத்தையே சீனா அங்க கட்டமைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை நேபாள பத்திரிகையாளர்கள் தற்போது வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இது இன்னும் இது எத்தனை வகையான விஷயங்களாக மாறப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான். குறிப்பாக இந்த ஜேராங்னு சொன்ன இல்லையா, அந்த நகர்பகுதி, இந்த ஜேராங் அப்படிங்கிற இந்த பகுதி மட்டும் இல்ல, அதுக்கு கீழே ஜீராங் போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டையும் கட்டமைச்சிருக்காங்க. இதனால அந்த ஜீராங்கை ஒட்டி இருக்கக்கூடிய நீர்வழி தடங்கள், அந்த ஸ்ட்ரீம் எல்லாத்தையுமே சைனா திருப்பி விட்டுருக்கு. அதாவது எதுக்காகனா, தாங்கள் வந்து ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வந்து நீர்வழிப்பாதை வந்துச்சுன்னா அவங்க அந்த ஸ்ட்ரீமையே வந்து திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீமையே திருப்பி விட்டதால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சீனால இருந்து திபெத் வழியா நேபாள் வந்து நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த வாட்டர் ஸ்ட்ரீம்ல அதிகமான வெள்ளம் ஏற்கனவே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நேபாள பத்திரிகையாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஜீராங் அப்படிங்கிற அந்த நகரத்தை கட்டமைப்பதற்கு இத்தகைய ஒரு விஷயத்தை சைனா செய்தது அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. இதை அந்த நேபாள பத்திரிகையாளர்கள் குறிப்பிடும் போது பர்பஸ்ஃபுல் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னு வந்து இதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு குறிப்பாக இந்தியாவுக்கும் இதுல வந்து ஒரு டேஞ்சர் ஃபிளாகை வந்து உயர்த்துறாங்க. இதுல எப்படி அப்படின்னா, இங்க திரிசூலி அப்படிங்கிற அந்த ஆறு இந்தியாவுக்குள்ள கண்டக் அப்படிங்கிற ஆறா வந்து உள்ள நுழையுது. ஸோ இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இயற்கையை வந்து மாற்றி அமைத்து அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கையான பேரிடர்ல வெறும் நேபாள் மட்டும் போறதில்லை, ஸோ கண்டக்கும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க தெரிய வருது. நேபாளும் சீனாவும் ஒரு அமைதியான, அதாவது என்ன சொல்றது, ஒரு நல்ல நட்புகளோடு இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கு. ஆனா இந்தியாவும் சீனாவும் அந்த மாதிரி இல்லை. இப்பவும் நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்துக்கு நம்மளுடைய குழந்தைக்கு அவன் பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த அவலம் இப்பவும் நீடிச்சுட்டு இருக்கு. அவர்களுடைய அந்த தீய எண்ணம், அந்த தொடர்ச்சியான அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உலகம் முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுல இந்தியாவும் குறிவைக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த தீரையும் நம்ம சேர்த்தே எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி இருக்கு. கொரோனா வைரஸை இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு வேணா வந்து அது வந்து உலகம் வந்து ஒரு வைரஸ் வந்து பரவிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அமெரிக்காவுடைய பல விஞ்ஞானிகள் இதை வந்து பயோவாரா தான் வந்து கருதுனாங்க. குறிப்பா சைனா இந்த உலக பொருளாதாரத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், தங்களுடைய எதிரி நாடுகளை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண பயோவார்னு ஆஸ்திரேலியாவுடைய தலைவர்கள் வெளிப்படையாவே குற்றம் சாட்டினாங்க. குவாடுன்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுது, அது உருவானாலும் அதுக்கப்புறம் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ கடந்த காலங்களில் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒன்றும் செய்யாதவர்களும் கிடையாது. ஸோ ஒரு நகரத்தை அங்கே கட்டமைக்கணும், அதன் மூலியமா ஒரு செயற்கை பேரிடர் நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி நடந்துச்சுன்னா இன்னும் டபுள் தமாக்காவா இந்தியாவும் பாதிக்கப்படும், இந்தியாவுடைய எல்லை ஓரங்களும் பாதிக்கப்படுங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க.
ஈஷா யோகா மையத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலாக்காக போனவர்களும் பலரும் வந்து மாயமாயிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த சீனாவுடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறதா அப்படின்னு தான் மிகப்பெரிய கேள்வி. இப்ப நாம சொன்னது நேபாளுடைய பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. இதை உலக நாடுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸா, மிக குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்து இது சம்பந்தமாக விரிவான ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை போட்டு விசாரணை நடத்தணும். இதுக்கு குளோபல் வார்மிங் காரணம், இதுக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபாலே இல்லை, ஹெவி ரெயின்ஃபாலோ கிளவுட் பஸ்டோ அங்கே வந்து இல்லை அப்படிங்கிற போது எப்படி அப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்வி சாதாரண அறிவு இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதான். ஆனா இங்க அது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் அந்த சைனாவுடைய அரசாங்கம் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். இந்தியாவுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி இது எல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருந்தாலும் இப்போ நாம அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்தணும். ஏற்கனவே நேபாளுக்கான உதவிகளை இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் மூலியமா இந்தியா ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. நம்ம ரிலீஃப் மெட்டீரியல் அமைச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் சீனா ஒத்த பேப்பர் கூட அங்கே அனுப்பலைங்கிறது தான் இப்போ வந்து வரக்கூடிய வந்து செய்தியா இருக்கு. ஆனால் இதில் அக்கௌண்டபிளா வைக்கப்பட வேண்டிய நாடே சைனா அப்படிங்கிற விஷயத்தை நேபாளத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நகரம் தொடர்பாகவும் அந்த ஹிமாலயாஸ்ல சைனா மேற்கொண்டு வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பாகவும் இன்னும் விரிவான பதிவுகள் வெளியிடப்படும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.